அனைவருக்கும் இனிய வணக்கம். ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் இருந்து உடையது விளம்பேல். உடையது என்றால் உன்னுடைய பொருளை அல்லது இரகசியங்களை. விளம்பேல் நீ பிறர் அறியும்படி சொல்லாதே. அதாவது உனது பெருமையை நீயே சொல்லக்கூடாது, அதனை பிறர்தான் சொல்ல வேண்டும். இக்கதையில் சிறுவன் ஒருவன் வெளியே விளையாட செல்வதற்காக அவன் அப்பாவிடம் அனுமதி கேட்டான். உடனே அவன் அப்பா, வெளியில கொரோனா தொற்றால் எல்லோரும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ வெளியே சென்று விளையாட போகலாமா? நாம வீட்டுக்குள்ளேயே விளையாடலாம் என்றார். அப்பொழுது பக்கத்து வீட்டு மாமா வந்தார். வந்ததும் எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வர இருந்த அவரை நான் உடனே மாமா மாமா கையை சோப்பு போட்டு கழுவிட்டு வாங்க என்று சோப்பும் தண்ணீரும் இருக்கும் இடத்தை காட்டினேன். அவரும் கழுவிட்டு வீட்டிற்குள் வந்தார். வந்தவர் சும்மா இல்லாமல், என் பையன் ஆன்லைன் கிளாஸில் கற்றுத்தர வீட்டு பாடத்தை தினமும் அப்பொழுதே உட்கார்ந்து செஞ்சிடுறான், உங்கள் பையன் அதெல்லாம் செய்ய மாட்டானா என்று கேட்டார். உடனே என் அப்பா, அவன் எங்கே நான் வெளியில் விளையாட போகிறேன் வெளியில் விளையாட போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், கொரோனா தொற்று கொஞ்சம் குறைஞ்சாலும் குழந்தைங்களை கொஞ்சம் வெளியில் விளையாட விடலாம், அதையும் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம், என்ன செய்யறது, நம்ம அடைஞ்சு தானே கிடக்கிறோம் என்றதும் அந்த மாமா, என் பையன் படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க, விளையாட்டை பற்றி பேசவே மாட்டான். உடனே எனக்கு அந்த மாமா மேலே கோபம் அதிகமாக வந்தது. இருந்தாலும் சரி என்று மாடிக்கு செல்லலாமே என்று சென்றால் அங்கே அந்த மாமாவின் பையன் நண்பர்கள் சிலருடன் விளையாடி கொண்டிருந்தான். பார்த்தவுடன் எனக்கு பகீர் என்று இருந்தது. சரி, கீழே வந்தேன். அந்த மாமா மறுபடியும் எங்கள் அப்பாவை பார்த்து, இவனை நன்றாக படிக்க சொல்லுங்க, வெளியிலலாம் விடாதீங்க என்றார். உடனே என் அப்பா, மாமா சொல்கிறத கேட்டியா என்றார். உடனே மாடிக்கு, மாமா நீங்களும் அப்பாவும் கொஞ்சம் மாடிக்கு வாங்களே என்றேன். அவர்கள் இருவரும் மாடிக்கு வந்தார்கள். வந்தவுடன் என் அப்பா, உங்கள் பையன் படிக்கிறான்னு சொன்னீங்க, இதான் படிக்கிறதா என்று கேட்டார். உடனே என்னை பார்த்து, என் மகன் என்னிடம் கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டான் என்று பெருமையாக கூறியதும் நான் ஓடி சென்று என் அப்பாவின் கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்தேன். பக்கத்து வீட்டு மாமா செய்வதறியாது ஒன்றுமே கூறாமல் தலை குனிந்தபடி சென்று விட்டார். உடனே நான் என் தந்தையின் கையை அழுத்தி பிடித்தபடி அன்போடு நன்றி கூறினேன். சிலர் இப்படித்தான் தன் பிள்ளைகளை பெருமையாக கூறி மற்ற பிள்ளைகளை மட்டம் தட்டுவார்கள். நம் பிள்ளைகளை நாம் யாரிடம் விட்டு தரவும் கூடாது, அதே சமயத்தில் மற்ற பிள்ளைகளை நாம் தவறாகவும் கூறக்கூடாது. சரியா? நன்றி.